ஹாய் குட் ஈவினிங். டேட் 20 செப்டம்பர் நம்ம நிஃப்டி அனலைசிஸ் பார்த்தலாம். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25,790ல் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம் 25,400 ரேஞ்சில் இருக்கும்போதே சொல்லியிருப்போம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,800 தொடுன்றது. ஸோ லாஸ்ட் ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்குண்டான ரீசன்ஸை வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதுக்கு ஒரு கான்செப்ட் பேர் இருக்குது. அந்த கான்செப்ட் பேர் என்னன்னா 1/3 கான்செப்ட்னுவாங்க. அதாவது ஒரு ஃபுல் கேண்டில் இருக்கும், ஒரு ஃபுல் க்ரீன் கலர் கேண்டில் இருக்கும். அதில் ஒரு 30% வச்சிங்க, அது பிரிச்சுக்கிங்க. அப்கமிங் டேஸில் இது 30%க்குள்ளேயே அந்த மார்க்கெட் ஸ்டே ஆயிருந்ததுன்னா மேலே போகிற ப்ராபிலிட்டி, அப்சைட் போகிற ப்ராபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 80% கிட்ட இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26,000 வரைக்கும் போகிறதுக்கு ஹை ப்ராபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த ரவுண்ட் நம்பரை போயிட்டு கண்டிப்பாக டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றதை டச் பண்ணோடனே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நீங்களும் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பயோட என் லிங்க் இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.